பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அஷ்ரஃபில் முர்சலீன் ஹபீபினா ஷஃபீனா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஸஹ்பி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த எல்லாம் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஜிடிஎம்னுடைய அன்பு சலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக தேர்தல் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் தேர்ஸ்டே நடக்க போகுது. நம்ம ஏப்ரல் 23 பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஒரு கலந்துரையாடல் வச்சு, ஒரு பேனல் டிஸ்கஷன் வச்சு, கள நிலவரம் எப்படி இருக்குது, ஜெயிக்க போகிறது யாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேனல், ஒரு பேனலிஸ்ட். இந்த 3 பேனலிஸ்ட்டுமே வந்து ரொம்ப அறிமுகமானவங்க. சமூக தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் எம்எல்ஏ அப்படிலாம் இருந்தால் கூட அவங்க வந்து ஜிடிஎம்க்கு முதல்ல இப்போ தான் வர்றாங்க. அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களினுடைய ஆதரவோடு அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாக எம்ஜிகே நிசாமுத்தீன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாகை மாவட்டத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், நாகூரை சார்ந்தவர். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ சொன்னாப்புல, அவர் 1996 எம்எல்ஏ இருந்தப்போ ஹி வாஸ் த யங்கஸ்ட் எம்எல்ஏவா. 29 வந்து எம்எல்ஏவாக இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. வெரி எனர்ஜெட்டிக். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, அவங்க ஒரு எம்எல்ஏ இருந்தப்போ அவங்கள கலந்து பேசினது மாதிரி. பட் நிறைய அவரோட கலந்து விவாதிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ஆதரவோடு சகோதரர் நிசாமுத்தீன் அவர்களை வந்து இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். நிசாம் கேக்குதா? நிசாம் கேக்குதா? Can you hear me? கேக்குதா? சவுண்ட் வரலையா? ஓகே. ஸோ கேக்குதா? கேட்கல. நீங்க ஒரு தடவை எக்ஸிட் ஆகிட்டு வரீங்களா? மேபி உங்கள் இதில் கொஞ்சம் இஷ்யூன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் ஆகி வெளியே வாங்கல. ஆல்ரைட். ஸோ அடுத்ததாக ஒரு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்ததாக நம்மளுடைய ஜிடிஎம் இந்த நிகழ்ச்சியில முதலாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் ஜெயினுத்தீன் சகோதரர் பிரதர் ஜெயினுத்தீன் அவங்க வந்து மாநில பொதுச் செயலாளராக இருக்காங்க. தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர், பெரம்பலூரை சார்ந்த பிரதர் ஜெயினுத்தீன் அவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர் ஜெயினுத்தீன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சௌரியமா இருக்கோம். தாங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். புது மாப்பிளமா இருக்கிறீங்க, சூட் போட்டு தொப்பிலாம் போட்டுட்டு. சரி சரி, அமெரிக்கால இருந்து ஏதாவது செஞ்சு அப்படிதான். உங்க இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரதர் ஹிதாயத்துல்லா, மாநில துணைத் தலைவராக இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சமூக தலைவர். ரீசெண்டாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தப்போ ஒன்று சொல்லிச்சு, என்னன்னா பைத்துல் மால், அது வட்டி இல்லா, இதை வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க, மென்டர் பண்ணுறாங்க. வெரி ஆக்டிவ் பிரதர். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நிறைய அரசியல் ஆளுமைகள்லாம் சந்திச்சுக்கிறாங்க. அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர் ஹிதாயத்துல்லா. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட் ஆன் டைம் நீங்க வந்துட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிசாமுத்தீன் அவர்கள் வந்து திருப்பி வந்துட்டாங்க, அவங்களையும் கூப்பிட்டுருவோம். பிரதர் நிசாம் இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஸோ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பேனல். இந்த 3 ஆளுமைகளுமே வந்து அவங்கவுங்களுடைய ஏரியாவில் அவங்கவுங்களுடைய எக்ஸ்பர்டீஸில் வந்து நிறைய சமூக விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலும்
ஜிடிஎம்முக்கு முதலா வர்றாங்க. குளோபல் தமிழ் முஸ்லீம் மீடியா அப்படிங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்ச மெயினா. ஸோ அமெரிக்காவிலேருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த டயாஸ்பாரா இருக்காங்கல்ல, புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இடையில வந்து ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது தான் முக்கியமா இருக்குது. நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருப்போம். குறிப்பாக சமூகம் சார்ந்த விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். இந்த நிகழ்ச்சியில, இந்த பேனல் டிஸ்கஷன்ல ஜெயிக்க போறது யாரு? தமிழ்நாடு தேர்தல் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. ஸோ இந்த தேர்தல் வந்து சம்திங் ஸ்பெஷல், சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து யூஸ்வலாகவே வந்து இருமுனை தாக்குதல் இருக்கும், அப்புறமா வந்து மும்முனை போட்டி இருக்கும். இந்த வருஷம் முதலாக இந்த 4 முனை போட்டியாக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து முதல்ல ஓட்டு போட போகிறாங்க. ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது நிறைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குது. அது எப்படி வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்குமா அப்படிங்கிறது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது மாதிரி வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாக உங்களுடைய முதல் பார்வையை வைங்க பிரதர் நிசாமுதீன் அவர்கள். இந்த எலெக்ஷனை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க, நிறைய எலெக்ஷனை பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷன் வந்து எந்த வகையில டிஃப்ரெண்டா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு தமிழ்நாடு என்பது கடந்த 50-60 ஆண்டு காலமாக இருமுனை அரசியலை வைத்து நிகழக்கூடிய ஒரு தேர்தலை தான் சந்தித்திருக்கும். இடையில சிறு கட்சிகள் இடையில 3வது அணியாக இருப்பார்கள் அல்லது ஒரு கூட்டணி நிற்கும். ஆனால் இந்த தேர்தல் என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், 2 பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வருகின்றன. ஒன்று ஆளுங்கட்சியாக அல்லது எதிர்கட்சியாக. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தலைமை அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமை, அதனுடைய கூட்டணி அமைப்பு எல்லாமே ஒருங்கிணைந்த முகமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில அதிமுகவிலே முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த நிலை சற்று மாறுபட்டிருக்கிறது. அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர் ஒரு 4.5 ஆண்டு கால முதல்வராக அவர் இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு ஒரு மக்களை இயக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிற காரணத்தினால அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு நடத்தக்கூடிய சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலையுமே அவர்களுக்கு தொய்வை ஏற்படுத்தியிருக்கு அந்த இயக்கத்திற்கு. அதனால் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கிட்டத்தட்ட பல தேர்தல்களாக நாம் தமிழர் இயக்கம் களத்தில் நின்று கிட்டத்தட்ட 8% வாக்குகள் தமிழ் தேசியவாதிகள் என்ற நிலையிலும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இப்பொழுது புதிய வரவாக அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் களத்திலே இறங்கியிருக்கிறார். விஜயுடைய பிள்ளைகள் பார்த்தா புதிய மக்கள் வந்து சில ஒரு பொருளை திரும்ப பார்க்கும்போதோ அல்லது சாப்பிடும்போதோ தகட்டில் ஏற்படும் என்பார்கள். அந்த நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாகவோ அல்லது சினிமாவில் கண்ட ஈர்ப்பின் காரணமாகவோ ஒரு கூட்டம் அவர்களுக்கு கூடுவதை மறுக்க முடியாது. அவரை சாதாரணமாக கடந்து போக முடியாது. அப்போ அவருடைய ஓட்டு பிரிதல் ஒரு காரணத்தை நம்ம பார்க்க வேண்டும். 4வது அணியாக அவர் நிற்கிறார். இப்போ அவருடைய ஓட்டு, யாருடைய ஓட்டை அவர் வாங்குகிறார் என்று பார்த்தால் அவருடைய பின்பற்றக்கூடிய, அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் 3 செக்டரா பார்க்கணும். ஏ செக்டர், பி செக்டர், சி செக்டர்னு சொல்வார்கள். ஏ செக்டர்ல பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்கு இருக்கும், அதிமுகவுக்கு குறைந்த செல்வாக்கு இருக்கும். பியில அப்படி இப்படி இருப்பாங்க. சியில வந்து அதிமுகவுக்கு அதிகமான ஆட்கள் இருப்பார்கள். அந்த வகையில விஜய்க்கான ஆட்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே சீப்பிரிவு மக்களிலிருந்தே வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தேர்தலிலே அதிமுக வாக்குகள் வெகுவாக சிதறும். குறிப்பாக ஒரு ஆளுங்கட்சி என்று வரும்போது அந்த கட்சியினுடைய சில அதிருப்தி ஓட்டுகள் அல்லது திகட்டல் ஓட்டுகள் வெளியே செல்லும். அதை ஒருங்கிணைத்து எப்போ எதிர்கட்சி பெறுகிறதோ அப்பதான் ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த நிலை இல்லாத நிகழ்வில பீகார் தேர்தல் மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும், அந்த ஓட்டு சிதறும் பொழுது மீண்டும் ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணியும் மீண்டும் வலுப்பெற்று சென்ற முறை பெற்றதை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் ஆட்சியை தொடர்பான வாய்ப்பையும் நாம் காண முடிகிறது. இப்ப இந்த பல பேர் சொல்றாங்க 12% ஓட்டு விஜய் வாங்குவார், 18% வாங்குவார், 20% வாங்குவார், வாட்டவர். இது எதுவாக இருந்தாலும் அவர் கூடுகின்ற கூட்டத்தில்
கூட்டத்திற்கு அது ஓட்டாக மாறுமா என்பது 23ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் ஓட்டை எடுக்க மாட்டார் என்று யாரும் மறுத்து கலந்துவிட முடியாது. என்றால் பாரதம் கலக்கக்கூடிய களத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் அதிமுக வீழ்வது விஜய்க்கு சாதகமாக அமையும். ஏன்னா எதிரில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பினால்தான் அவருக்கு கள நிர்ணயம் கிடைக்கும். தமிழ்நாடை பற்றி 2 தான் வர முடியும். அப்ப அதிமுகவா அல்லது விஜயுடைய தாவகாவா என்ற நிலைதான ஒழிய திமுகவோடு போட்டி என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா திமுக சரியான வழிகாட்டுதல், சரியான அரவணைப்பு என்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் மத சார்பின்மையை விரும்புவது, மதசார்பு அரசியலை விரும்ப மாட்டார்கள். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னகமே அப்படிதான், தென் மாநிலங்கள் பூராவே அப்படிதான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத கூட்டணி அதிமுக விரும்பி அந்த கூட்டணியில் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த முறை எடப்பாடி என்ன பேசினார், ஜெயக்குமார் என்ன பேசினார், நான் 5 முறை வெற்றி பெற்ற ராயபுரம் தொகுதியில் நான் தோற்றதுக்கு காரணமே பாஜகவால் தான் தோற்றேன், இல்லை நான் தோற்கக்கூடியவன் அல்ல, அப்படி உள்ளவன் நான் அல்ல என்று தொடர்ந்து ஒரு முறை அல்ல பல முறை பேட்டியில சொல்லியிருக்கிறார். சோ வேற வழி இல்லாமல் மிரட்டலுக்காகவோ ஏதோ ஒரு திணிப்புக்காக பயந்த செயற்கையான ஒரு கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலையும் யார் யார் வெற்றி பெறுவார்கள் தெரியும், எந்த நிலை ஏற்படும் என்று தெரியும். ஆகவே இந்த சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் வரும் என்ற நிலை 96 ஏற்பட்டது போல 2011 ஏற்பட்டது போல எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாக்கும் என்ற நடப்பை நாம் காண முடிகிறது. வாவ், ஓகே, வெரி குட். தொடர்ந்து பேசுவோம் பிரதர். சகோதரர் ஜைனுதீன், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க, உங்களுடைய முதல் கருத்து. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷனை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் நிலாம் அவர்களுக்கும் சகோதரர் நிஜாமுதீன் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வேகன். இன்ஷா அல்லாஹ் அவரை நாகப்பட்டினத்துல நான் சந்திச்சிருக்கேன். அவர் கூட ஒரு மேடையில வக்குஃபு எதிர்ப்பு மீட்டிங்ல கூட நான் பேசியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாராட்டுக்கள். இப்ப தமிழக கழக இந்த தேர்தலை வச்சு நம்ம பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய என்னுடைய கணிப்புப்படி, நான் இப்ப பல்வேறு ஊர்களுக்கு பயணம் செய்து போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். பல்வேறு ஆட்களையும் சந்திக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எப்படியாவது ஒரு 100, 130, 140, 150 சீட்டுகள் ஜெயிச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இது எதனால இந்த மாதிரி ஒரு சீட்டுகளை குறைச்சி சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பல பேர் அந்த கூட்டணியோட இருந்தவர்கள் பல பேர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி 7-8 அணிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். இப்ப இந்த விஜய் ஃபேக்டர்னு ஒண்ணு வந்திருக்கு. அவங்க பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டுகளை எடுப்பார்கள் என்று சொல்றாங்க. சில செக்டார்ல திமுகவினுடைய ஓட்டுகளையும் அவர்கள் பிரிக்கின்றார்கள். சில செக்டார்ஸ்ல பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஓட்டையிலும் பிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் இங்க திமுகவுக்கு ஓட்டு கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அவர் வர்றப்பெல்லாம் அவர் ஏதாவது இந்தியில பேசுவாரு, பவர் வருவாரு, எதையாவது சொல்லுவாரு, எவ்வளவு நிதி கொடுத்தங்கிறத சொல்ல மாட்டாரு. அப்ப அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் பாக்குற யாரோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாவே மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அனுபவம் என்கின்ற அடிப்படையில் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அது திமுக மட்டுமே பல தேர்தல் களங்களை சந்தித்து வந்திருக்கின்றது. அதனால அவர்கள் ஒவ்வொரு பாக்கெட்லயும் உள்ள அந்த ஓட்டுகளை அவர்களுக்கு சாதகமாக எப்படி மாத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய பேச்சை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மிக தெளிவாக சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி டெல்லி அணி வேணுமா தமிழ்நாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த வாதம் வைக்கின்ற பொழுது அதற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாரு. டெல்லி அணி நாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்ல முடியல. அதனுடைய அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க சொல்ற மாதிரி கேட்கறாங்க எல்லாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால என்னை பொறுத்த அளவுல திமுக கழகம் ஒரு 7-8 முனை போட்டின்னு சொல்லலாம். பொதுவாக 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு சீமானையும் தாவேக்காயும் வச்சிருக்காங்க. அது இல்லாமல் திமுகவில் இருந்து பிரிந்து சென்ற வேல்முருகன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுகின்ற சசிகலா, இந்த மாதிரி பல்வேறு குரூப்புகள் அதுல உள்ள இருக்குது.
அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விதமான விஷயங்களை வந்து அவங்க கையில எடுத்து போறாங்க. ஓட்டு எண்ணும் போதுதான் தெரியும். ஆனா என்னை பொறுத்த அளவுல எப்படி இருந்தாலும் டிஎம்கே அடிச்சு பிடிச்சு அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பது ஒரு உறுதியான சூழ்நிலையா தான் இருக்குது. இதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. வெரி குட். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த எலெக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம முதல்வர் ஸ்டாலின் பண்ணது என்ன அப்படின்னா, நிறைய சிறுபான்மையினருடைய கட்சிகள் குறிப்பாக 2-3 கட்சிகளை ஒன்றா சேர்த்தது. அது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சைடில் பார்க்குறப்போ இவ்வளவு தான் ஸ்ட்ராங்காக இருக்காரு, 5 வருஷம் நல்லா ஆட்சி கொடுத்துருக்காரு, மக்கள் உண்மையில பேராதரவு தர்றாங்க. அப்படிங்கிறப்போ எதுக்கு பயந்துக்கிட்டு சின்ன சின்ன கட்சியெல்லாம் உள்ள கூப்பிடுறாரு. ஒரு சீட்டு கொடுத்து எஸ்டிபிஐ உள்ள கூப்பிட்டாரு, ஒரு சீட்டு கொடுத்து பாஜகவை உள்ள கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட நல்ல பேஸ் இருக்குது. அதாவது உறுப்பினர்கள் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, கலப்பணி பண்றதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக எஸ்டிபிஐ, அதே மாதிரி பாஜக அதெல்லாம் ஒரு நல்ல இந்த சகோதரர் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை தந்தாலும், பட் அதெல்லாம் இந்த முஸ்லீம் சிறுபான்மையினர் முஸ்லீம்களுடைய சமுதாயத்தினுடைய ஓட்டை பண்ணாலும், பட் ஏதாவது ஒரு தருணத்துல ஒரு ஒரு அட்லீஸ்ட் 10 to 15% ஆஃப் த ஓட்டை நம்ம நாம் தமிழர் கட்சியும் அதே மாதிரி தாவேக்காவும் பிரிக்கும்னு சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேச போறோம். சகோதரர் ஹிதாயத்துல்லா, மிக்க நன்றி அகைன். நான் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தது. இந்த நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த எலெக்ஷனை பற்றி உங்களுடைய முதல் பார்வை என்ன? நீங்க பல எலெக்ஷனை பார்த்துருக்கிறீங்க, என்ன மிக்க அனுபவம் மிக்கவர், நிறைய மூத்த அரசியல்வாதிகளோட நீங்க பயணித்திருக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் எப்படி வேறுபாடா இருக்குது? இந்த எலெக்ஷன்ல பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுடைய முதல் கட்ட பார்வையா வைங்களேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. நண்பர் நிசாமுதீன் அவர்கள் கூறியது போன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 5 முனை போட்டி, 1 முனை 2 முனை அல்ல, இந்த 5 முனையில் 5வது முனையாக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவருடைய வாக்குகள் முதலிலே யாரை பாதிக்கிறது என்று ஆரம்பிப்போம். அமமுக என்ற கட்சி கடந்த முறை ஓரிரு விழுக்காடு சதவீதங்களை பெற்றதற்கு காரணம் திருமதி சசிகலா அவருடைய வாக்குகளும் இணைந்ததுதான். ஆகவே அமமுக பலகீனப்படுகிறது. இரண்டாவது, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது பாமகவில் உள்ளது. அந்த பாமகவுடைய வாக்கு வங்கி திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாமகவுக்கு குறைகிறது. மீண்டும் அதிமுகவிற்கு வந்த வாக்குகள் தான் குறைகின்றன. மூன்றாவதாக, தேமுதிக என்ற ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இருந்தது. அந்த கட்சியுடைய வாக்குகளும் இப்பொழுது அதிமுகவிடமிருந்து விலகுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக இருந்தார். அவருடைய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே வந்துவிட்டது, காங்கிரஸ் கூட்டணியிலே வந்துவிட்டது. எஸ்டிபி என்ற ஒரு கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் இருந்தது. அந்த கட்சியும் வெளியேறிவிட்டது. திரு செங்கோட்டையன் போன்றவர்களும் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார்கள். ஆக இந்த அனைத்து பாதகமான ஒரு சூழலுக்கு மேல் பாஜக என்ற ஒரு கட்சியிலே கூட்டு வைத்ததன் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த 3-4 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளும் அவர்களை விட்டு விலகுகிறது. ஏற்கனவே திரு ஜெயக்குமார் அவர்கள் கூறியதை நிசாமுதீன் குறிப்பிட்டார், அது உண்மை. இப்படி பார்க்கும்போது அதிமுக என்ற கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று அதிமுக சொல்லுகிறது. தாவேகா கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறது. இந்த 2 கட்சியினுடைய அந்த
பேச்சை பார்க்கும் பொழுது திமுக நம்பர் 1 இடத்திலே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்றுதான் வருகிறது. இப்பொழுது மற்ற கட்சிகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் என்பது ஏற்கனவே 8 விழுக்காடு எடுத்த கட்சி. அதுல ஏறத்தாழ 4 விழுக்காட்டை இழக்கிறது. அது தாவேகாவுக்கு செல்கிறது. அந்த வாக்குகள் எப்பொழுதுமே மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுக, திமுக அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய வாக்குகளே 4 விழுக்காடு அங்கிருந்து அகன்று விடுகிறது. இப்படி ஒரு கணக்கை போட்டு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முந்தைய தேர்தலிலே 52, சமீபத்திலே நடந்த தேர்தலிலே 47 விழுக்காடு பெற்றது. இந்த 52 எப்படி 47 குறைந்தது என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள், எதிரான வாக்குகள், சொத்து வரி, மின்சாரத்துடைய அந்த கூடுதல் கட்டணம், இவைகள் குறைந்து விட்டன. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி போகதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 47 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு கூடுதலாக என்ன பலம் என்று சொன்னால், இவர்களுக்கு தேமுதிக வந்திருக்கிறது, எஸ்டிபி வந்திருக்கிறது, அதே போன்று ஓபிஎஸ் கட்சி வந்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியுடன் இணைந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு 6-7 விழுக்காட்டு வாக்குகள் கூட கிடைக்கும். 47 இருந்து ஒரு 6-7 விழுக்காடு வாக்குகள் கூட வந்தா 53 விழுக்காடு. இப்பொழுது எல்லாரும் பேசுகிறார்கள், திமுகவுடைய வாக்குகளையும் தாவேகா என்ற புதிய கட்சி எடுக்கிறது. ஒரு குடும்பத்திலே திமுகவுடைய குடும்பமாக இருந்தாலும் காங்கிரசுடைய குடும்பமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். இப்ப அதை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 விழுக்காடு திமுக இழப்பதாகவே வைத்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் 47, 52 47 விழுக்காடு வாக்குகள் திமுகவுக்கு தொடர்கிறது. நான் ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்துட்டேன், தாவேகாவுக்கு போற திமுக ஓட்டையும் சேர்த்துட்டேன். தாவேகாவை பொறுத்தவரை 15 18 வயசுல இருக்கக்கூடிய விடலை பிள்ளைகள், வாக்கு இல்லாத பிள்ளைகள் தான் பாதி பேர் அந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இரண்டாவதாக தமிழக வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தால் 18 வயசிலிருந்து 25 வயசு வரை உள்ளவர்கள் 15 விழுக்காடு. இந்த 15 விழுக்காடு வாக்குகள்ல பாதி வாக்குகள் நம்முடைய தாவேகாவுக்கு செல்லும். மொத்தம் 5 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், எலைட் ஸ்டார் என்று பலர் இருக்கிறார்கள். இந்த கணக்கை போட்டு பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வாக்கு தாவேகாவுக்கு எதிராக இருக்கு. அஜித்துடைய அந்த கட்சியுடைய வாக்கு எதிராக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அதுல பாதி கிடைக்குது. அடுத்து 25 40 விழுக்காடு உள்ள கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாக்கு என்பது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 30 விழுக்காடு. அந்த 30 விழுக்காடு வாக்குகள்ல அவர்களுக்கு ஒரு 5 விழுக்காடு கிடைத்தாலும் நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம். சீமானுடைய கட்சி வாக்குகள், திமுகவிலிருந்து செல்லக்கூடிய வாக்குகள், அதிமுகவிலிருந்து ஏறத்தாழ 8 10 விழுக்காடு வாக்குகள். இவைகளை பார்க்கும்போது ஒரு 15 விழுக்காடிலிருந்து 18 விழுக்காடு தாவேகா வந்தாலும் அவர்கள் ஒரு 10 இடங்களை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது தாவேகாவை ஒதுக்கி வைப்போம். இப்ப முக்கியமான போட்டியாளர்கள் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்னா தாவேகாவை தொடுவதில்லை. அதே நேரத்தில் அதிமுகவை பாஜகவையும் தான் எதிர்த்து பேசுகிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இன்று
அதிமுகவுடைய வாக்கு 38 விழுக்காடு பாஜகவுடன் இணைந்து. அது எப்பொழுது என்று சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது 38. இப்ப அவர்கள் வாக்குகள்ல ஒரு 5 விழுக்காடு குறைந்தால் 33. அது போக தாவேகாவுக்கு உங்களுக்கு 6 விழுக்காடு அல்லது 7 விழுக்காடு போனா அவர்களுக்கு கிடைக்க போது ஒரு 27 விழுக்காடு தான். இப்படி 27 விழுக்காடு என்பது ஏறத்தாழ அவர்கள் 2வது இடத்தில் இருப்பதாக நாம் கணிக்கிறோம். ஆனால் தாவேகா சற்று அதிகமான வாக்குகள் வந்தால் அதிமுக குறைந்து தாவேகா மேல போகலாம். அப்ப 2வது 3வது இடத்துக்கு தான் இப்பொழுது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேர்தலில் முந்துவது யார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் முந்துகிறது. இதுல என்னதான் நீங்க மைனஸ் பாயிண்ட் கழிச்சாலும் 45 விழுக்காடு என்பது மிக அதிகம். இன்னைக்கு 35 விழுக்காடு இந்த 5 முனை போட்டியில எடுத்துட்டாலே அவர்கள் 160 விழுக்காடு 60 இடங்களை பெற முடியும். ஆனால் இந்த 45 விழுக்காடும் அல்லது 40 விழுக்காடு கிடைத்தால் ஏறத்தாழ 200 இடங்களிலே திமுக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மட்டும்தான் இந்த தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர்கள் நேற்று வரை ராகுல் காந்தி அவர்கள் வரவில்லை என்று சொன்னார்கள். இன்று அவரும் வந்து விட்டார். இன்று நான் அவரோடு தான் காலையிலே பொன்னேரியில இருந்தேன். பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறார். நாளை மறுநாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடன் கலந்து கொள்வார். காரணம் கேரளாவில் உள்ள கூட்டணி வேறு, தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி வேறு. அதன் காரணமாகத்தான் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வரை தமிழகத்திற்கு அவர் வர முடியவில்லை. எனினும் பாண்டிச்சேரிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் வாக்கு கேட்டார். இப்பொழுது அவர் வந்து விட்டார். இந்த ஒன்னதான் குறையா சொன்னாங்க, அந்த குறையும் இப்பொழுது நீங்கி விட்டது. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே கூடுதலான பிளஸ் 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 தான் சேர்ந்து இருக்கிறது. அதிமுக கூட்டணியிலே மைனஸ் 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 என்ற நிலையில் தான் இருக்கிறது. இப்பொழுது தாவேகாவை ஒரு கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் ஒரு 15 விழுக்காடு, திமுகவிலிருந்து ஒரு 5, நம்முடைய 8 விழுக்காடு அதிமுகவில் இருந்து எடுத்து பிறகு சீமான் கட்சியிலிருந்து அவர்கள் எடுத்து வந்தாலும் கூட அவர்களால் 10 அல்லது 20 இடங்களை தான் பிடிக்க முடியும். அதிமுக ஒரு 30 இடங்களிலே அதிகமாக அவர் வெல்வதாக வைத்துக் கொள்வோம். 30 ஒரு 15 சேர்த்தா 45 இவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த கணக்கை பாஜக போடுகிறது. இது தப்பு கணக்கு. ஆகவே முழுமையான ஒரு மெஜாரிட்டியுடன் திமுகவே ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ் போன்ற மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 190 200 இடங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு பிரச்சனை என்ன என்று சொன்னால் பாஜகவுடைய விரோதம் தமிழக மக்களிடம் இருக்கிறது. தொடர்ந்து பாஜக தமிழை புறக்கணிக்கிறது. சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கக்கூடிய அந்த பாஜக வெறும் 16 கோடி மட்டும்தான் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துக்கு ஒதுக்கி இருக்கிறது. பல்வேறு நிதிகளை தடுத்து இருக்கிறது. நேற்று நடந்த பாராளுமன்ற விவாதத்தில் கூட தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராகத்தான் அவர்கள் வந்து இந்த நிலைமையை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாராளுமன்ற இடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இவையற்றெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்தது அதிமுக ஒரு தற்கொலை செய்து கொண்ட நிலைக்கு சமம். ஒரு பாஜகவுடைய கிளை கழகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருமாறி இருக்கிறது என்பதனால்தான் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள போட்டி, இது 2 குஜராத்தை சார்ந்த மோடி அமித்ஷா அவர்கள் தமிழகத்தை மறைமுகமாக ஆள முற்படுகிறார்கள், அவர்கள் டெல்லியில் இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆள முற்படுகிறார் என்பதெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாஜக தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எந்த நிலையிலும் பாஜக நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய நிறுவனத்திற்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம். நீங்க இப்ப கிளம்பணுமா இல்ல இருக்கலாமா? கொஞ்ச நேரத்துக்கு வேலை இருக்கா சகோதரர்? கேக்குதா? யாரு? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அவங்களால கேட்க முடியல. நம்ம பிரதர் நிசாம், நான் உங்கள்ட்ட கேட்டது தான் அந்த இது. அதாவது என்னன்னா, நம்ம நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க. இந்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நம்பர்ஸ் கேம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னப்பலான்னு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து, ஒரு பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா தாவ கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? எந்த அளவுக்கு அவங்க ஓட்டை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அந்த வயசு அப்படிதான். நீங்க தாவக்காக்கு போறாங்கன்னு சொல்றாங்க, எல்லாம் போகத்தான் செய்யறாங்க, யாரும் அதை மறுக்க முடியாது. தானாக கூடுகின்ற கூட்டம் அது ரெண்டு மாதிரி இருக்குது. ஒண்ணு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான நடிகர், புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலரான நடிகர் லீடிங்ல இருந்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்க போகின்ற கூட்டமும் இருக்கிறது, அவரை ரசிக்க போகின்ற கூட்டமும் இருக்கிறது, சில பேர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டமும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டமைப்பு எப்படி அது வாக்கு வங்கியாக மாறும், எப்படி அவர்கள் அரசியல் இல்லாமல் வாக்குவாக மாற்றுவார்கள் என்ற நிலையை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்காக தாவேக்காவை குறைத்து மதிப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில களம் காண்கின்ற வேகத்தில் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இது யாருக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்றால் திமுகவிற்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல, அதிமுகவிற்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க பொறுத்து தான் பார்க்க முடியும், எவ்வளவு வாக்கு வாங்குறாங்கிறது பார்க்க முடியும். ஆனால் கருத்து கணிப்பில் வரும்போதெல்லாம் எல்லோருமே 12% மேல 20% வரை கருத்து கணிப்பில் அவர் வாக்கு பெறுவார் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், அதை பத்தி சொல்வதற்கு இல்லை. ஆனால் இது அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும், ஏனென்று சொன்னால் அண்ணாமலை அதிமுகவிலிருந்து தவறுந்து அதிமுகவை குளிர் தள்ளிவிட்டு அதன் மூலமா பாஜகவை தனித்து வளர்க்க முடியாது. திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வேணும் இல்லையா? அப்ப பாஜக வளரும் என்ற பிளானை தான் அவர் போட்டுதான் எடப்பாடியோடு முரண்பட்டார். ஆனா அந்த கேப்ல தாவக உள்ள வந்த காரணத்தினால இந்த பாஜக யாரும் திமுகவுக்கு எதிர்ப்பா போகக்கூடியவங்க பாஜகவுக்கு போற சூழ்நிலையும் போய் அங்க உள்ள அதிமுக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாமே அங்க சரியான ஜெயலலிதா போன்ற தலைவர் இல்லை, எம்ஜிஆர் போன்ற தலைவர் இல்லை என்ற காரணத்தினால எடப்பாடி நம்பி இருக்க முடியாது என்ற ஒரு எல்லாருக்கும் அப்படிதான் வரும். இது நேச்சுரல், இது பெருசா அவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே அதை ஒரு காங்கிரீட்டான ஒரு நல்ல தலைவர், ஒரு மக்களை கவர்ந்த தலைவர் இல்லை என்ற காரணத்தினால அங்கிருந்து வெளிப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாருமே அங்கிருந்து போறாங்க. யாரும் திமுக இருந்து போன மாதிரி எனக்கு தெரியல, மற்ற கட்சியிலிருந்து போன மாதிரி தெரியல. பெரும்பாலும் தாவேக்கால உள்ளவர்கள் அவருடைய ரசிகர்களும் அதிமுக இருந்து போனவர் தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்க மற்ற கட்சியில நாம் தமிழர் போனாதான் சொல்றாங்களா ஒழிய எதுவுமே நம்ம காங்கிரீட்டா இவர் தான் போனாரு, இவ்வளவு பேர் சேர்ந்தாங்கிறத நம்ம பார்க்கல. பார்த்தது மேலிருந்து கீழ் வரை, தலைமையிலிருந்து ஆரம்பித்து தரப்பட வர அதிமுக வந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை எல்லோருமே பார்க்கிறோம். ஆகவே ஆபத்து மத சார்பின்மைக்கு அல்ல, மத சார்புடன் கூடிய அதிமுகவிற்கு தான் ஆபத்து. இதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஓகே, வெரி குட். ஸோ ஜெயநந்தன், உங்க கேள்வி உங்களுக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ அதாவது திமுகவினுடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 முஸ்லீம்கள் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கேல ஒரு 4 பேர், அதே மாதிரி இதில் இந்தியன் முஸ்லீம் லீக்ல 2 பேர், அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சியில் ஒரு 2 பேர், ஜனநாயக கட்சியில் 1, எஸ்டிபிஐல 1, விசிகால 1, காங்கிரஸ்ல 2ன்னு சொல்லிட்டு ஒரு 13 சீட் இருக்குது நம்ம முஸ்லீம்கள். இந்த தர 13 மக்களும் ஜெயிச்சாங்கன்னா மேபி இது அதிகமான, ஏற்கனவே 15 பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம நிசாம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது என்னன்னா இந்த தர ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஒரு 13 பேர் முஸ்லீம்கள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. அதனுடைய பார்வை என்ன? அதனுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க பல ஊர்களில் நீங்க சுற்றுப்பயணம் செஞ்சிருப்பீங்க, குறிப்பாக தேர்தல் சமயங்கள்ல. அதை எப்படி பாக்குறீங்க? நம்ம மக்களுடைய அந்த எனர்ஜி. அதாவது இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, திமுகவுல காலங்காலமாக முஸ்லிம்கள் வாக்களித்து வருகின்றார்கள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த தேர்தல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாக்க, உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 100க்கு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை வச்சு கிட்டத்தட்ட 13 பேருக்கு கூட்டணி கட்சிகளோட சேர்த்து கொடுத்து இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, எஸ்டிபிஐ கட்சிக்கு 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிமுன் அன்சாரி,
அதே மாதிரி நம்ம திமுக உள்ள கட்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டா எண்ணி பார்த்தோம்னா 13 வருது. இது ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுகவில் வந்து ஒரே ஒரு இடம் மட்டுமே கடைநல்லூர்ல கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். 2வது வந்து நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 10 இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து வெற்றி பெற இயலாது. அவர்கள் வந்து ஒரு முயற்சி செய்யறாங்க. அவரு சீமான் சொன்ன மாதிரி அது ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். விஜய் கட்சியில பார்த்தோம்னா ஒரு 4 முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறாங்க. சையது புர்ஹான் அப்படின்னு சொல்லிட்டு வாணியம்பாடி, ஆம்பூர்ல இம்தியாஸ், புதுக்கோட்டையில KM ஷரீஃப். அவரு திமுகவுடன் பல நாட்கள் இருந்தவர். இப்ப அவரு சீட்டு கிடைக்கலன்னு அங்க போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஹாரூன் ரஷீத் தமிழ் அன்சாரிக்கு கூட இருந்து பிரிஞ்சு போன இருக்கிறாருல, அவர் வந்து மயிலாடுதுறையில போட்டிடுறாங்க. இப்ப முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, வெற்றி வாய்ப்புள்ளவர்கள் யார், எந்த அணி வெற்றி வாய்ப்பு பெறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனாலையும், 2வது முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இவர்கள் உண்மையிலே கொடுத்திருக்காங்க, களத்துல அதை நம்ம எண்ணி பார்க்க முடியுது அப்படிங்கறதுனால இந்த முஸ்லிம் வாக்குகள் அனைத்துமே வந்து திமுகவுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது ADMKக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது வேற இந்த விஜய் கட்சிக்கோ அல்லது மற்ற இன்னும் சில கட்சிகள்ல தான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு 80-90% வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்துடும். வெற்றியை பொறுத்த அளவுல நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாமே அந்த நெக்குங்கிறது கொஞ்சம் இருக்கு. அந்த முஸ்லீம் ஃபேக்டர், அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் ஃபேக்டர்னு வரும்போது அந்த ஓட்டு சதவீதத்துல நம்ம மக்கள் கொஞ்சம் பின்தங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஆனாலும் அந்தந்த களத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள், திமுகவினுடைய நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக வேண்டி உண்மையிலேயே பாடுபட வேண்டும். கொஞ்சம் ஓட்டுல எல்லாம் தோத்து போயிடாம எல்லோரும் வரத்துக்கு முயற்சி செய்யணும். என்னை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் இன்ஷா அல்லாஹ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தெளிவாக தெரியுது. இன்ஷா அல்லாஹ் அதிகமான பேர் வருவாங்க. அப்படி வந்துட்டாக்க நம்ம சமூகத்திற்கான ஒரு உரிமை குரலாய் ஒழிப்பதற்கும், நம்மளுடைய தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அவர்களை அணுகி அதை சொல்வதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த பிரதிநிதித்துவத்தை பார்த்தோம்னு சொன்னா திமுக மட்டுமே கொடுத்திருக்கு, மத்த எந்த கட்சியும் கொடுக்கலங்கிறது இந்த தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பின் மூலம் நம்ம மிக தெளிவாக தெரிந்து இருக்கின்றோம். ஓகே, வெரி குட். ஆல்ரைட். ஸோ நம்மளுடைய அடுத்த கேள்வி பிரதர் நிஜாமுதீனுக்கு, உங்க தொகுதியை பத்தி பேசுவோம். உங்க பர்டிகுலர் தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. நீங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்க, 5 வருஷம் எம்எல்ஏ, நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்கிறீங்க. அதுக்கப்புறமா இடையில விட்டுறதுக்கு அப்புறமா கடந்த 2 வருஷமாக வந்து தமிழ் அன்சாரி ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் போன வருஷம் ஆலூர் ஷானவாசா இருந்தாரு. இப்போ வந்து நம்ம ஜவாஹிருல்லா பிரதர் இருக்காங்க. ஸோ அந்த தொகுதியினுடைய சேலஞ்சஸ் என்ன, அந்த தொகுதியினுடைய இப்போதைக்கு திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா உங்களுக்கு வந்து சொந்த ஊர் நாகூர். ஸோ உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் நுக் அண்ட் கார்னர் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சந்தும் தெரியும், சந்து பொந்துகள்லாம் பூந்து வளர்ந்தவர். ஸோ அதனால அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா வந்து, நீங்கள் எம்எல்ஏவா இருக்கும் பொழுது நான் எம்எல்ஏ வந்து ஒரு 3 விஷயம் செஞ்சேன் அப்படிங்கிறது மாதிரி நீங்க நினைச்சு பெருமைப்படுற விஷயம் என்னவா இருக்கும், அதையும் சொல்லுங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை விவசாய பூமி, கடைமடை பகுதி. ஆங்கிலேய காலத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய 2 பிரிவுகள், மேலத்தஞ்சை கீழத்தஞ்சை என்று கீழத்தஞ்சை மாவட்டத்துடைய தலைநகராக நாகப்பட்டினம் இருந்து கொண்டிருக்கிறது. கடைமடை பகுதி என்றாலே எல்லோருக்கும் தெரியும், மிகவும் பின்தங்கிய பகுதி. அந்த நேரத்தில் 1972க்கு பிறகு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. 96ல் இந்திய தேசிய லீக்கின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நான் நின்று, எனக்கு அப்போ வயசு 28-29, நின்று வெற்றி பெற்று கிட்டத்தட்ட 19,820 ஓட்டுக்கு 20,000 ஓட்டு கிட்டத்தட்ட வெற்றி பெற முதல் முறையாகவே இந்த தொகுதியில சாதாரணமாக நாகப்பட்டினம் தொகுதின்னு சொன்னால வெற்றி வாய்ப்புகள் 1000, 1500, 2000 அப்படிதான் இருக்கும். ராஜீவ்காந்தி மரணித்த போது மட்டும் அந்த அனுதாபத்தில் 8000 ஓட்டுல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் நாகப்பட்டினத்தை நான் வெற்றி பெற்றேன். இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், நூலகம், சுற்றுலா குடியிருப்பு, இது பேர்னா அக்கரைப்பேட்டை கழுவியாற்று பாலம், பெரிய பாலம், 6 ஒரு தொகுதிக்கு 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும். எனது தொகுதிக்கு 6 சுகாதார நிலையங்கள், 6 ஆரம்ப சுகாதார நிலையங்கள். தமிழ்நாட்டிலேயே
2வது சிடி ஸ்கேன் வசதி நாகப்பட்டினத்துக்கு பெற்றுக் கொடுத்தேன். அதே மாதிரி காவிரி கூட்டுக்குடிய தினத்தில் நாகப்பட்டினத்தை சேர்த்தது. இப்படி எண்ணிக்கையில் அடங்காத பல திட்டங்களில் நான் குடிநீர் இணைப்பு பெறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய செஞ்சு எண்ணிக்கை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என் விஷயத்துல வந்து சின்ன சிறுவயசு எம்எல்ஏ கலைஞருக்கு கலைஞர் அவர்களுக்கு நான் தான் எம்எல்ஏ, ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தான் எம்எல்ஏ. ஏன்னா என் தொகுதியில தான் திருக்கோளப்பு வந்தது. அதனால வந்து நிறைய காரியங்களை அவர்கள் வந்து நான் பெற்றுக் கொடுத்தேன். அதனால அதை பற்றி பிரச்சனை ஆபணத்தை பொறுத்தவரை இந்த அளவுக்கு நான் மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கிறேன். இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், மருத்துவர்ல மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்துல இருந்து மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துக்கு தூரமாக உள்ள ஒரு குக்கிராமத்தில் அதிமுக பேருல மருத்துவக் கல்லூரியை கொண்டு போய்விட்டார். மருத்துவக் கல்லூரி இங்கே வந்து சொல்லிட்டு இங்கே உள்ள இன்னொரு மருத்துவமனையை வேதாந்தத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். இப்போ நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சம் மக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமருகல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2 லட்சம் மக்கள், எப்படி பெரும்பகுதியான மக்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 லட்சம் மக்களுக்கு மருத்துவமனை என்ற வசதி இல்லாமல் இருக்கிறது. நாகப்பட்டினத்தில் ஒரு வெண்டிலேட்டர் வசதி உள்ள தனியார் மருத்துவமனையும் இல்லை, அரசு மருத்துவமனையும் இல்லை. சாதாரணமாக ஒரு நாய் கடிச்சா கூட ஊசி போடுவதற்கு அந்த கிராமத்துக்கு தண்ணி வசதி இல்லாத அந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அது ரொம்ப பெரிய குக்கிராமம். அது வந்து ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான ஒரு கிராமம் அல்ல. இப்படியெல்லாம் சில நிகழ்வுகள் நடந்த காரணத்தினால மக்கள் வந்து அது போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நடந்தது. இந்த கோபம் இன்னும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்ல, இந்த தொகுதி வந்து ஒரு என்ன சொல்றது, மோட்சம் பெற வேண்டும், தொடர்ந்து ஆளுங்கட்சியோடு இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இது வந்து திமுக வெற்றி பெறும் என்று தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து தொடர்ச்சியாக கடைமடையில ஏற்படக்கூடிய பாதிப்பின் போது விவசாயிகளுக்கான நிவாரணங்களை இந்த அரசு செய்தது. நாகப்பட்டினத்துல எம்ஆர்எல் என்ற ஒரு நிறுவனம் சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பாளர் இருந்தது. அதை பாஜக அரசு மூடி இருக்கிறது. அந்த கோபம் மக்களை திருப்தி கொண்டிருக்கிறது. இப்படி பாஜகவின் மீதும் அதிமுகவின் மீதும் நிறைய கோபங்கள் இருக்கின்ற காரணத்தினால நல்ல வேட்பாளர், 10 வருஷம் அனுபவம், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் பெற்ற ஒரு வேட்பாளர், பேராசிரியராக இருந்தவர், இன்னும் சொல்ல போனால் பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிமலை கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு, அறுபடை ஊர்களில் உண்டான அருள்மிகு முருகன் கோயிலுக்கு லிப்ட் வசதி என்று நவீன வசதிகளை செய்து கொடுத்து நற்பெயர் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால மக்களுடைய அமோக ஆதரவு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில வெற்றி வாய்ப்பு உறுதி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது வெற்றி அந்த வித்தியாசத்தை எவ்வளவு கூட்டுவது என்றதெல்லாம் ஒரு போட்டி நடக்குமே ஒழிய வெற்றி வாய்ப்புக்கான காணுவதாக நம்மால் கருத முடியாது. அந்த அளவுக்கு தொகுதி நல்லா இருக்கிறது. பக்கத்துல நன்னிலம் இருக்கிறது. நன்னிலத்திலே எனது அருமை தம்பி முபாரக் அவர்கள் சார்பாக போட்டியிருக்கிறார். அவர் என்னுடைய பக்கத்து ஊர் அந்த தொகுதி. அதுல அந்த ஒர்க்கு, அந்த வேலையை பார்த்தா பெரிய கட்சிகளை தோற்று விடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள். அவருக்கும் முத்தாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் அவ்வளவு 2 பேரும் இணைஞ்சு யாரு எங்க போய் வேலை செய்யறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இணைந்து வேலை செய்கிறார்கள். அப்படி நல்லா இருக்கு தொகுதி. அதனால 2டையும் நான் பார்த்து கொண்டேன். ஓகே. ஸோ எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த நாகப்பட்டினத்துலேருந்து உள்ள அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு குக்கிராமத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஊசி போடணும்னா கூட பக்கத்தில் உள்ள ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் சிட்டிங் எம்எல்ஏ வந்து இது டிஎம்கேக்காரரு, டிஎம்கே ஆட்சி. ஏன் அதை வந்து அந்த போன 5 வருஷத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணல? அப்பங்க கோவம் மக்களுக்கு வந்து டிஎம்கே மேலே இருக்கும் தானே? அது வந்து அதிமுக காலத்தை ஒரு 100 கோடி ரூபாய் செலவுல அந்த கட்டடத்தை கட்டி அங்க கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன காரணத்தினால் அவ்வளவு சீக்கிரம் இங்கே மாற்றி கொண்டு வருவது என்பது ஒரு இயலாத காரியம். அதுக்கு முன்னாடியே நாகப்பட்டினத்தில் வந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையை தோப்பு வேதாரண்யத்துக்கு கொண்டு போயிட்டு விட்டார்கள். அப்போ வந்து தமிழ்மன் சார் எம்எல்ஏ, அதிமுகவுடைய கூட்டணியில தமிழ்மன் சார் எம்எல்ஏவாக இருந்தார். ஓஎஸ் மணி தனது சொந்த தொகுதிக்கு கொண்டு போய் விட்டார். அதை தடுத்திருக்க வேண்டும் என்றே. அப்போ இருந்த மருத்துவமனையும் போய் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை என்று சொல்லுவார்கள். மருத்துவக் கல்லூரி வருகிறது, அரசனை காட்டினார்கள், புருஷனை விட்டார்கள், புருஷனும் போச்சு, அரசனும் போச்சு, சந்திரா நிற்கிறான். அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக துணை வேணும் என்பதையும் அந்த துரோகத்தையும் மக்கள் மறக்க வேண்டும். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது என்னன்னா, இப்ப ரீசெண்டா இப்ப நேத்து நடந்த அந்த இதுல பார்லிமெண்ட்ல நடந்த விவாதம்,
ப்ளஸ் வந்து அந்த டீலிமிட்டேஷனில் நடந்த விஷயங்கள், ஸ்டாலினுடைய ஸ்டாண்டு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாண்டு, அது எரிச்சதாக இருக்கட்டும், கருப்பொடி காமிச்சதாக இருக்கட்டும், அதை தாண்டி அந்த பில்லு, அந்த மசோதாவே வந்து அது தோல்வி அடைஞ்சதாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது. இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அது அது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரோக்கு. அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு தம்ஸ் அப்ப கொடுக்குது, காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து ஒரு தம்ஸ் அப்ப கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன பிரதர் ஹிதாயத்துல்லா? இது வந்து என்னை பொறுத்தவரை தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட மசோதா என்பது அவங்க வந்து பாஜகவுக்கே தெரியும் இதை வந்து தோற்கும் என்று. ஏன்னு சொன்னா போன முறை வந்து அவங்க அசுர பலத்தில் இருந்தாங்க பாராளுமன்றத்தில். இப்ப வந்து அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், முழுமை பெற்ற கவர்மெண்ட் இல்லை. ஆந்திரா, பீகாருடைய 12, ஆந்திராவுடைய 16 அவர்கள் இணைந்துதான் ஆட்சி வைத்திருக்கிறார். நிச்சயமாக 3இல் இருப்பாங்க பெற முடியாது என்பது நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு. தெரிந்தும் சில அரசியல் சித்து விளையாட்டை பண்ணுவதற்காக இந்த காயை எடுத்து வைத்தார்கள். அதாவதுங்க 33% 2023 ஒப்புதல் வழங்கியாச்சு. இந்த தீர்மானம்லாம் அப்பவே கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தல் நேரத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒருத்தர் செல்வார்களா அல்லது பாராளுமன்றத்துல வந்து உட்காருவாங்களா? அப்போ திசை திருப்புவது, நாளைக்கு வந்து ஒரு பொய்யை நிச்சயமா பிரதமர் சொல்றது, எப்பவுமே பொய் சொல்ற ஒரு தப்பு ஒண்ணு இல்லை. நாளைக்கு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லுவார். அதாவது பொய் சொல்லக்கூடிய அன்பார்லிமெண்டரி வேர்டு, அப்படி என்ற பொய் என்ற வார்த்தையை சொல்ல முடியாமல் சொல்ல முடியாது. பொய் என்ற வார்த்தை இருக்கிறது, உண்மைக்கு புறப்பான எப்படி வேணா வச்சுக்கலாம், வார்த்தையை சொல்லுவார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தோற்கடித்து பெண்களுக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் சொல்லி ஒரு ஏதாவது பேசணும் இல்லையா? அதை தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வந்து சொல்லுவார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை இதுவரை தோற்காத பாஜக அரசாங்கம் தோத்திருக்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் கேட்பேன், தோர்த்த பிரதமர் சீட்டில் உட்காரக்கூடாது, ராஜினாமா பண்ண வேண்டும், தார்மீக பொறுப்படுத்து என்று கூட நான் கேட்பேன். அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. சூட்சமம் தான் தோற்பம் என்று தெரிந்தும், மெஜாரிட்டி இல்லை என்று தெரிந்தும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள், வாதத்தை பண்ணுகிறார்கள் சொன்னால் அவர்கள் பின்பக்கம் ஏதோ ஒரு நிழல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன என்பது விரைவில் வரும். ஓகே சகோதரர் இந்த இதயத்துல உங்களுடைய பார்வை அதை பற்றி, இந்த டெலிமிட்டேஷன் பில்லு, அது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டாண்டு, அதுக்கப்புறமா வந்து அது வந்து பூஸ்டை கொடுக்குது, அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு தைரியத்தை கொடுக்குது, இன்னும் இந்த ஓட்டிங் அவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமாகும் சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய பார்வை? இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த அளவுல பாராளுமன்ற நீங்க சொல்லுங்க, அப்புறமா அடுத்து வரலாம். அதாவது டீலிமிட்டேஷன் பேசவா? ஆமா, நீங்க இந்த ஒரு நிமிஷம் இவங்க வந்து ஜெயநிதி முடிக்கட்டும். ஜெயநிதி நீங்க பேசுங்க. ஜெயநிதி பேர் சொல்லுங்க. நீங்க பேர் சொன்னா தான் வருவாங்க. பேர் சொன்னீங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க பேசுவாங்க. யார் பேரை கூப்பிடுறீங்க? ஜெயனுதீன் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. அதாவது இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த அளவுல இப்ப எதுக்கு இந்த வந்து பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பத்திரிகைகள்ல மற்ற இடங்கள்லாம் பார்த்ததுதான், கண்டிப்பாக இது தோல்வி அடையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை கொண்டு வந்து தோல்வி அடைஞ்சிட்டாக்க மக்கள் மத்தியில வந்து பாருங்க, நாங்க மகளிருக்காக வேண்டி ஒரு 33% இடஒதுக்கீடு செய்யணும்னு நினைச்சோம், அதையெல்லாம் இவங்க வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாப அலையை வந்து உருவாக்கி அதன் மூலம் நம்ம பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் போட்ட திட்டம். அப்ப அந்த திட்டத்துல என்ன ஆகுது, காலையில கொண்டு வராங்க, சாயந்தரம் உடனே முடிஞ்சு போச்சு, மக்களுக்கு என்னங்கிறதே தெரியல, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அதுல வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாச்சு. அது தமிழகம் முழுவதும் இந்த விஷயங்களும் பரவும் இல்லை, ஒரு நாள் தான் ஆச்சு. ஒரு நாள்ல வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நாங்க அனைவரும் அதை எதிர்த்து நிற்போம் அப்படின்ட்டாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா தோத்து போச்சுன்னு வருது. அது அவங்களுக்கு சாதகமா பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மதசார்பற்ற இந்த முற்போக்கு கூட்டணி என்ன செய்யணும் சொன்னாக்க, இதை முறைப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யலாம், இப்ப உள்ளது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து 33% மகளிருக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றவங்க தங்களுடைய கட்சியில இதுவரைக்கும் மகளிருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அவர்கள் தராமல் இருக்கின்றார்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால வந்து இது ஒரு ஏமாற்று வேலை, அவர்கள் பலனடைவதற்காக செஞ்சு ஒரு கொண்டு வந்த ஒரு இதாதான் நான் பாக்குறேன். இது வந்து இல்ல, இந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா இன்னும் நீர்த்து போகவில்லை. அது முந்தானத்தினை இரவில் இருந்து செயல்பாட்டுக்கு வந்து விட்டது.
அது இருக்கிற 543 சீட்லயே 33% கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதுக்கு புதுசா ஒரு 850 பேரை ஏத்தி ஒரு மாட்டு மந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது கொண்டு போகணுங்கிறதா அந்த டிராமா. இன்னும் திமுகவாலேயோ காங்கிரஸ் ஆலையோ 33% இடஒதுக்கீடு மசோதா நீர்த்து போகவில்லை, தோற்கடிக்கப்படவில்லை. அந்த மசோதா 2003 தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டது. இப்ப லைவ் வந்துருச்சு. 29 தேர்தலையோ அல்லது 34 தேர்தலையோ அது நடைமுறைக்கு வரும். அது இருக்கிற தொகுதி வரையறையை வச்சு செய்ய முடியும். புதுசா தொகுதி வரையறை இந்தியாவுடைய மேப்பை மாத்தி எழுதுறதுங்கிறதா பிரச்சனை. இப்போ எந்த தொகுதி அடிப்படையில் எந்த மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்ய போகிறார்கள் என்பதை சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் முன்கூட்டியே வாதிக்கணும். ஒரே நாள்ல கொண்டு வரக்கூடிய மேட்டர் அல்ல. சட்டம் திருத்தம் 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது சாதாரணமானதல்ல. அது மிகப்பெரிய ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். நிறைய கருத்துக்களை பொதுமக்களிடம் பெற வேண்டும். தொகுதிகளை எப்படி பிரிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் சூட்சமங்கள் நிறைய இருக்கிறது. எந்த வருஷத்து கணக்கில் 11, 21 அல்லது 26 எடுக்க போற கணக்கா எந்த கணக்கில் அவர்கள் கொண்டு வர போகிறார்கள்? அப்போ தொகுதி மறைவரையில் வந்தால் யாருக்கு குறையும்? தமிழ்நாட்டுக்கு குறையும். உறுதிமொழியை பிரதமர் கொடுக்கிறார். உறுதிமொழி அமித்ஷா கொடுக்கிறார். எடுத்துட்டு போக முடியுமா? தீர்மானத்தை கொடு, பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இத்தனை சீட்டு குறையாது, இந்த விகிதாச்சாரம் எங்களுக்கு சீட்டு எண்ணிக்க கூட வேண்டாம், இத்தனை விகிதாச்சாரம் குறையாது என்ற உத்தரவாதத்தை கொடுக்கணும். ஏன்னா அடுத்து வர்றது பார்லிமெண்ட் கமிட்டி தான் இதை டீல் பண்ண போகுது. பார்லிமெண்ட் கமிட்டின்னு வந்த பிறகு பிரதமர் வார்த்தையோ அமித்ஷாவுடைய வார்த்தையோ எடுபடாது, செல்லாது என்பதை எல்லோரும் புரிந்திருக்க வேண்டும். பிரதமர்னா எதுனாலும் பேச முடியுமா? எல்லாமே செல்லுமா? செல்லாது. நாளைக்கு பார்லிமெண்ட் மாத்த போனா இல்ல அடுத்த பிரதமர் வந்தா அடுத்த ஹோம் மினிஸ்டர் வந்தா வார்த்தைகளை செல்லுமா? தீர்மானம் இருந்தா நம்ம கிளைம் பண்ணலாம். ஆகவே அந்த தீர்மானம் இல்லாமல் ஏமாற்று வேலை வேணாம். தமிழ்நாட்டுடைய தென்னாட்டுடைய மக்கள் தொகை குறைந்த காரணத்தினால நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் ஒருவர் நாம் இருவர் நமக்கே ஒருவர், நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைன்னு சொல்லி நம்மள கருத்தரிச்சு போட்டாங்க. நம்ம எல்லாம் மடனா போயிட்டோம். படபடத்தை இஷ்டத்துக்கு பெத்து போட்டான். நம்ம கொடுக்கிற வரி கூடுதலாக செல்கிறது. ஆனால் திரும்பி வரக்கூடிய பங்கு மிக குறைகிறது. ஏன்னா ஆளை எண்ணி தலைக்கு எண்ணி கொடுக்குறான். தலைக்கு எண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்? கிடைக்காது. வாட்ஸ்அப்ல கூட நேற்று படிச்சேன். ஒரு தாத்தாவுடைய செத்த பிள்ளை 2 பேருக்கு பிரிக்கவும் பேரம் வந்துடுறான். எப்ப அப்பா சொல்றாரு, தாத்தா சொல்றாரு, எப்பா நீ 4 பிள்ளை பத்திக்கிற, 2 பிள்ளை 6 பங்கா பிரிக்கலாம்டாக்கா எப்படி முடியும்? அப்பனுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு தான் பிரிக்க முடியும் முதல்ல, பிள்ளைக்கு அப்புறம் பிரிக்க முடியாது. ஆகவே அந்த நிலையில நம்மளை ஏமாத்து வேலை நடந்து கொண்ட காரணத்தினால சரியான நேரத்தை விழித்து சரியான நேரத்தை இந்தியாவை தட்டி எழுப்பிய ஸ்டாலின் அவர்களுக்கும் அற்புதமான பேச்சை பேசி இதை தூக்கி எறிந்த ராகுல் அவர்களுக்கும் இந்த இந்தியாவே கடமைப்பட்டிருக்கிறது. பெண் சமுதாயத்துக்கான இடஒதுக்கீடை இந்த இந்தியா கூட்டணி விரைவில் கொண்டு வரும். வெரி குட். சகோதரர் ஹிதாயத்துல்லா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய பார்வை. இல்ல, இந்த பார்வை 2 பேர் பார்வையும் மிஸ்டர் ஜெயினுதீனும் பேசிட்டாங்க, நிசாமுதீனும் பேசிட்டாங்க. இந்த சப்ஜெக்டே நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது தோத்து போயிருச்சு. 2023 அது மகளிர் மசோதா என்பது பாஸ் ஆயிருச்சு. அந்த மகளிர் மசோதாவை முன்னால காமிச்சு நேற்று திரு ராகுல் காந்தி பண்ண மாதிரி இந்த மந்திரவாதி ஒன்றை காமிச்சு இன்னொன்று கொண்டு வைக்கிற மாதிரி எப்படி இந்த பாஜக அரசு இந்திய காமிச்சு சமஸ்கிருதத்தை திணிக்க பார்க்குறாங்களோ அந்த மாதிரி மகளிர் மசோதாவை காமிச்சு அவங்களுடைய தென் மாநிலங்களுடைய இடங்களை குறைத்து வட மாநிலங்களுக்கு அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த தென் மாநிலங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மரியாதையை குறைக்கிறாங்க. இப்போ தென் மாநிலங்களுக்கு மரியாதை இருந்ததுனால தான் இத்தனை இடங்கள் 500க்குள்ளே இருந்ததுனால தான் இது தோல்வி அடைஞ்சிச்சு. இதே இது 800 இடங்களா நினைச்ச மாதிரி 850 இடங்களா மாறி இருந்தா இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்று இருப்பார்கள். இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இப்ப 850 இருந்தா அவங்களுக்கு 3/2 பங்கு எளிதாக கிடைச்சிருக்கும். ஏன் எளிதாக கிடைக்கலைன்னு சொன்னா அதனாலதான் இந்த தொகுதி மறைவரையும் அல்லது இந்த இடங்களை அதிகப்படுத்துவதையும் கொண்டு வர்றாங்க. இந்த 3ஐயும் கிளப் பண்ணி கொண்டு வந்தனாலதான் இந்த தோல்வி அடைஞ்சிச்சு இந்த மசோதாக்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும், இதை பத்தி நம்ம நிறைய 2 பேரும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஏன் தொடர்ந்து வென்று கொண்டு வருகிறது? 2016 திமுக வெறும் 1.5 விழுக்காட்டு வாக்குல தான் தோத்துச்சு, வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. 0.75 எடுத்திருந்தா அதிமுக அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது. நான் சொல்வது 2016. இவ்வளவுலையும் இன்னைக்கு திமுக இருக்க கூட்டணி கட்சி எந்த கட்சியுமே அங்கே இல்லை. இருந்தது வெறும் காங்கிரஸும் திமுக 2 கட்சி தான் இருந்தது. மற்ற கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் நல கூட்டணியில் தான் அவர்கள்லாம் இருந்தார்கள். தேமுதிகவா இருக்கட்டும்
அனைத்து கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும். அப்ப இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் திமுகவுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு என்ன காரணம்? அடுத்து 10 தோல்வி பழனிசாமி சொன்னாங்க இல்லையா? அப்ப தொடர்ந்து 10 தேர்தல்கள்ல 2019, 2021, 24 இதுக்கு நடுவில் இருந்த உள்ளாட்சி தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் ஒரு 13% வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு கிடைக்குது. அப்ப முஸ்லிம்களுடைய வாக்குகள் அதுல 6ல இருந்து 7 விழுக்காடு முழுமையா கிடைச்சிச்சு. அதுக்கு முன்ன இந்த வாக்குகள் கொஞ்சம் அதிமுகவுக்கு செல்லும், இது பாண்டி திரு விஜயகாந்துக்கு செல்லும். இப்படி சென்ற ஒரு நிலைமை மாறி 2016க்கு பிறகு இந்த சிஏஏ, என்சிஆர், பல்மதிப்பு முஸ்லீம்களுக்கு விரோதமான செயல்களை 2014 செஞ்சதுல இருந்து அதை கையில் எடுத்து விட்டது திமுக. ஆனா இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும், காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காலத்திலிருந்து கேட்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு, இஸ்லாமியுடைய இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு பல அமைப்புகள் கடைசி வரையும் போராடினாங்க, தீர்மானம் போடுவாங்க, இதுதான் செய்வாங்க. ஆனா அந்த முறைப்படி நம்முடைய முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களை எனது இலக்கிய மாநாட்டிற்கு அழைத்து அதனுடைய பொதுச்செயலராக நான் இருந்தபோது அந்த மாநாட்டிலே ஒரு வரவேற்புரையிலே கேரளத்தால 35 நிமிஷம் கலைஞர் அவர்களையும் ஆளுநரிடம் இந்த எடுத்து சொன்னேன். ஏன் நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்? எங்க காங்கிரஸ் கட்சி கேரளாவில் கொடுத்துருச்சு 12 விழுக்காடு, எங்க காங்கிரஸ் கட்சி 4 விழுக்காடு கர்நாடகாவில் கொடுத்துருச்சு, எங்க காங்கிரஸ் கட்சி 5 விழுக்காடு ஆந்திராவில் கொடுத்துருச்சு. ஆனா முஸ்லீம்களுக்கு வேண்டிய நீங்க இதுவரையும் கொடுக்கல என்று அவருக்கு ஆதாரபூர்வமான தகவல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அந்த மேடையில் அவர் சொன்னார், நண்பர் இதயத்துல்லா கூறுவது போன்று இடஒதுக்கீடு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நடைமுறை இருக்குமானால் நாளைக்கு அவசர சட்டம் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். சொன்ன மாதிரி உடனே கொடுத்தார். அதுக்கு அடுத்து என்னுடைய இல்ல திருமண விழாவுக்கு கலைஞர் வந்தார் 2011. இந்த 3.5 எங்களுக்கு போதல, எங்களுக்கு 7 விழுக்காடு இருந்துச்சு, இந்த 7 விழுக்காட்டுல 2 நீங்க வச்சுக்குங்க, ஓபிசிக்கு வச்சுக்குங்க, எங்களுக்கு இந்த 5 அவசியம் கொடுங்க, ஒரு 1.5 விழுக்காடு நீங்க கொடுத்தீங்களா உங்களோடு ஒன்றி இருப்போம் என்று அந்த மேடையிலே சொன்னேன். அப்பொழுது கூட கலைஞர் சொன்னாரு, இதயத்துல்லா என்னை அழைத்தது மணவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று சொல்லிவிட்டு இந்த 5 விழுக்காடை நிச்சயமாக இந்த 2011 ஆட்சிக்கு வந்த உடனே நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உலமா வாரியத்தை நாங்கள் கேட்டு பெற்றோம். அதே மாதிரி மகளிர் உதவு சங்கம் 10 லட்சம் கொடுத்தா மாவட்டங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கறதை கேட்டு பெற்றோம். அதே மாதிரி பிசி ஹாஸ்டல்ல முஸ்லீம்கள் தங்க முடியாது, எங்களுக்கு தனியா ஹாஸ்டல் கொடுங்கன்னு கேட்டோம். 16 ஹாஸ்டல் கொடுத்தாரு. டாம்கோ மூலமா கூடுதல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், பிற மாநிலங்களில் பாஜக தடுத்து வச்சிருக்கு, அந்த மாநிலங்களுக்கு காங்கிரஸ் அரசு 75 விழுக்காடு கொடுக்குது, 25 விழுக்காடு கொடுக்காம ஏமாத்துது, அதனால அதையும் நீங்க கொடுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி அதிகமான ஸ்காலர்ஷிப்பும் முஸ்லீம்கள் கொடுத்தாரு. இதே மாதிரி ஏற்கனவே அவர் பல்வேறு வக்குப்பு கல்லூரி, காயிதமில்லத் கல்லூரி ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாரு. இந்த சமீப காலமாக இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அந்த நேரத்தில் சிறைவாசி விடுதலைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். அவருடைய ஆட்சி போய் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்த பிறகு எனது தலைமையில் 2 வருஷம் பொறுமையாக இருந்தோம். 2023 என் தலைமையில் சர்வகட்சி கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் நான் நடத்தினேன். எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் அந்த கூட்டம் முடிந்த பிறகு, கண்டன கூட்டம் முடிந்த பிறகு அதோட நம்ம 2-3 பிரஸ் மீட்டும் வச்சிருந்தோம். திரு விசிக தலைவர் திருமாவளவன் வந்திருந்தாரு, மற்ற கட்சி தலைவர் வந்தாங்க. அதன் பிறகு என்னை திரு ரகுபதி அழைத்து இந்த விடுதலை ஆகக்கூடிய லிஸ்ட் கேட்டாரு. நான் கோயம்புத்தூர் பாஷாவிடம் இதை வாங்கி அவருக்கு கொடுத்தேன். அதுல பாதியை விடுதலை செஞ்சாரு, மீதிக்கு தொடர் பரோல் கிடைச்சிச்சு. ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு இந்த நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில 2 வருஷம் கொடுக்காத கிடைச்ச பிறகு நம்ம அந்த தொடர் பரோல் என்ன ஆச்சுன்னு சொன்னா, 2 மாசத்துக்கு முன்ன நீதிமன்றம் அந்த தொடர் பரோலை நிறுத்தியது. உடனடியாக நான் சிறைத்துறை அமைச்சர், அதே மாதிரி உள்துறை செயலாளர், சிறைத்துறை செயலாளர், அதே மாதிரி நம்முடைய துணை முதல்வர், அதன் பிறகு வாக்கிங்ல நானும் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் பேசி உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த தொடர் பரோல் 15 குடும்பத்துக்கு கிடைச்சது. அந்த 15 குடும்பமும் என்னை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய பாராட்டு விழா வைத்து என்னை பாராட்டினாங்க. அதுல கோயம்புத்தூர் பாஷாவுடைய மகளும் இதை எடுத்து சொன்னாங்க. ஆக இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு முஸ்லீம்கள்
திமுகவை நம்புகிறார்கள். ஏன் அதிமுகவும் சில காரியங்களை செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா திமுகவை நம்புவதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகளை ஏற்றால் அதுக்கு ஒரு காரணமாக நாமும் இருந்தோம் இறைவன் அருளால். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அழுத புள்ளதான் பால் குடிக்கும். நான் ஒரு எம்எல்ஏவும் கிடையாது, நான் எம்பியும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர்கள் பிரச்சனையில் போராடினேன். சொத்து வரி விஷயத்தில் நேருவோட போய் பேசி இதை குறைக்கணும்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 1,00,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 52லேருந்து நீங்கள் 47 மாறி இருக்கீங்க கூட எடுத்து சொன்னேன். அதே மாதிரி வந்து செவிலியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், நான் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அவர்கள் தவறு செய்தால் அதை தட்டி கேட்க வேண்டும். அது வந்து பொதுமக்களுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், அதே நேரத்தில் சமுதாயத்திற்கும் உழைக்க வேண்டும். இன்றைக்கு ஹஜ் இல்லம் வந்திருக்கு. இந்த ஹஜ் இல்லத்துடைய உத்தரவு என் பேரில் வந்திருக்கு. என்ன காரணம் சொன்னால், அதை முறையாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணனால அரசு எப்படி இடஒதுக்கீட்டிலிருந்து மற்றது என்னுடைய பேரில் அந்த உத்தரவு வந்திருக்கோ, ஹஜ் இல்லாமல் என் பேரில் வந்திருக்கு. நான் தொடர்ந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இந்த காரணங்களால் தான் இன்னைக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். இந்த முஸ்லீம்கள் ஓட்டு அந்த 6-7 விழுக்காடு இல்லைன்னு சொன்னால், 2016 அந்த 3 விழுக்காடுல, அதாவது 1.5 விழுக்காடுல அவங்க வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு இவ்வளவு வாக்கு கிடைச்சதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி 2021 அவர்களுக்கு வாக்கு கிடைச்சதுக்கும் முஸ்லிம்கள் வாக்கு மட்டும்தான் அவர்களை தொடர்ந்து வெற்றி பெற செய்கிறது. ஆகவே நான் திமுக தலைவரிடம் நான் சொன்னதெல்லாம், இந்த தடவையாவது கூடுதல் இடங்களை கொடுங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு நல்லபடியாக 13 இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய இடங்கள் திமுக கூட்டணியில் கிடைச்சிருக்கு. அதிமுக வழக்கம் போல பாஜக மாதிரி ஒரே ஒரு இடம் தான் கொடுத்துருக்கு. மற்ற கட்சிகளை சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கே ஆள் இல்லாத ஒரு சூழல்ல அங்கேயும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறத்தாழ 13 முஸ்லீம்களுக்கு கொடுத்ததன் விளைவு இந்த தடவை முழுமையாக 100க்கு 100 முஸ்லீம்களுக்கு கிடைக்கும். அதுல 1 விழுக்காடு. நேற்று கூட நான் கிருஷ்ணகிரி வரை பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தேன். ஒவ்வொரு இடமா செல்லும் பொழுது அங்கே முஸ்லீம் ஜமாத்துகளை தான் நான் கூப்பிடுவேன். கடந்த தேர்தலில் 2021 நானும் இன்னைக்கு எதிராக இருக்கக்கூடிய திரு வேலுச்சாமி அவர்களும் தமிழ்நாடு முழுக்கும் ஜமாத்துகளை ஒருங்கிணைத்து அந்த தேர்தல் நேரத்தில் போய் சந்தித்து நீங்கள் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனா இன்னைக்கு சூழல் வேற. இன்னைக்கு சூழல் தாவேகாவுக்கு முஸ்லீம்களுடைய இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு 1% சென்று விடலாம் என்ற ஒரு அச்சம் இருந்ததுனால இப்போவும் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களையும் நம்முடைய 3800 பைத்துல் மால்கள் மூலமாகவும் அங்குள்ள ஜமாத்துகள் மூலமாகவும் நீங்க இந்த தாவேகாவுக்கு போற வாக்குகளை தடுக்க வேண்டும் என்று நேற்று 2-3 கூட்டங்கள்ல பள்ளிவாசல்கள்ல எல்லா ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு அங்க பேசணும். எப்படி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும், தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லணுங்கிறதையே எடுத்து சொன்னோம். பெண்களை எப்படி அதிகாலையிலே கூட்டிட்டு போய் வாக்களிக்க வேணும். இதுல திமுக வருவதெல்லாம் முக்கியம். திமுக ஆட்சி என்பது நமக்கு செகண்டரி. பாஜக எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்துவிடக்கூடாது. ஆக திமுக மீது சில மனக்குறைகள் இருக்கலாம். ஆனால் அவை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 விழுக்காடு இருக்கலாம். ஆனால் 90 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தவருக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மக்களுக்கு தொலைபேசி வாயிலாக சென்று நீங்கள் அவசியம் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, வெரி குட் பிரதர். ஸோ நம்ம 2 கொஸ்டினோட முடிச்சிடலாம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் பேசியிருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பேசணும். இதில் ஒன்று என்னென்னா வந்துங்களேன், எஸ்ஐஆர் ரீசெண்டாக வந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் நிறையா மக்களை கழிச்சதுனால சொல்லிட்டு எத்தனோ லட்சங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து க்ளீன் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் கேள்விப்பட்ட வகையில் நீங்கள்லாம் சமூக தலைவராக இருக்கிறீங்க, பள்ளிவாசல்களில் அந்த இதில் ஊர்களில் உள்ள நிலவரம் தெரியும். இந்த எஸ்ஐஆர் வந்து உங்களுடைய தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுச்சா? குறிப்பாக ஓவரால் தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவங்கெல்லாம் வந்து அது கம்ப்ளைண்ட்ஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நிசாமுதீன் நீங்க சொல்லுங்க. உண்மையில நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு பணி வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஏறத்தாழ 1/2 விழுக்காடு முஸ்லீம்கள் வாக்கு இந்த எஸ்ஐஆரால் பறிபோயிருக்கு. என் கூட பிறந்த அண்ணன் தொடர்ந்து பல தேர்தலில் வாக்களித்தவர், அவருக்கு இல்லை அவர் குடும்பத்துக்கு இருக்கு. உதாரணமா அது மாதிரி தமிழ்நாட்டில்
நிறைய முஸ்லீம்களுடைய வாக்குகள் அதில் அறியாமையில் உள்ளவர்கள் பலர் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இதுதான் அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் வாக்கு பறி போயிருக்கு, அஸ்ஸாமில் பறி போயிருக்கு. அதெல்லாம் உண்மைதான். இந்த எஸ்ஐஆர் என்பது முஸ்லீம்களுடைய வாக்கு மட்டுமல்ல, தலித்துகளுடைய வாக்கு. எவையெல்லாம் பாஜகவுக்கு எதிராக இருக்குமோ அவர்களுக்கு சென்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை எனக்கு வாய்ப்பு தந்த இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதரர்கள் ஜெயினுதீன் அன்று நிசாமுதீன் போன்றவர்கள் சிறப்பான ஆளுமைகள். அவருடைய பதில்களையும் நானும் உள்வாங்கிக் கொள்கிறேன், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. ஸோ மூவிங் ஆன், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஏரியாவில் எதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த எஸ்ஐஆர், குறிப்பாக நாகப்பட்டினம் தொகுதியில், நாகூர் தொகுதியிலாம் பிரதர் நிசாம்? இல்லை, நாகப்பட்டினம் நாகூர் தொகுதி எஸ்ஐஆர் என்பதே ஒரு கண்துடைப்பு வேலை. என்னை பொறுத்தவரை இது கண்துடைப்பு வேலை. காலகாலத்துக்கு 14 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி ஆட்சி இருந்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 தேர்தல் நடக்கும். உள்ளாட்சி தேர்தல், மாநில தேர்தல், ஒன்றிய தேர்தல் என்று 5 வருடங்களுக்கு 3 தேர்தல்கள் நடக்கும். ஆனால் அப்போலாம் ஒவ்வொரு தரமும் இறந்தவர்களை கழிவுகள் எடுத்துக்கிட்டே போனாங்க. இப்ப இறந்தவர்களுக்கு 99.99% பதிவுகள் சென்று கொண்டிருக்கின்றன. பதிவு பண்றாங்க, அதை வச்சு அவங்க நீக்கலாம். ரெண்டுமே இப்போ முனிசிபாலிட்டியும் தாலுக்காவும் தான் தேர்தல் பதிவுகளை செய்கின்றன, வாக்குப்பதிவு பணிகளை செய்கின்றன. நகராட்சியிலிருந்து டவுன்ல பொறுத்தவரைக்கும் நகராட்சியிலையும் ஊரக பகுதிகளில் தாலுகா ஆபீஸும் ரெஜிஸ்டர் ஆபீஸும் தான் பதிவுகள், இறந்த பதிவுகளை செய்கிறது. இதையெல்லாம் காலத்துக்கு செய்யாமல் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் விட்டு விட்டு நான் எஸ்ஆர் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வர்றாங்க. இப்ப நான் இங்க இருக்கிறேன், இங்க இருந்து நான் வெளியூருக்கு போய் மெட்ராஸ்ல குடி போயிட்டேன்னு சொன்னாக்கா, அப்ப நான் எப்படி அங்க பதிவு வச்சேன்னு சொன்னா அதை இங்க இருந்து கொண்டு வரணும். அப்ப எப்படி முடியும்? அவன் காலத்துக்கு இழுக்கப்படுகிறான். இப்படி ஓட்டுகள் சிதறடிக்கப்படுகின்றன. இது ஒரு சாதாரண ஒரு காரியத்தை பிரம்மாண்டமாக்கி அதை அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு போட்டு குழப்பக்கூடிய நிலையை, அதை பழிவாங்கக்கூடிய நிலையை, படிக்காத பாமர மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதில்லை, சிறுபான்மையை வாக்களிப்பதில்லை, இவர்கள் எல்லாம் புறந்தள்ள வேண்டும் என்பதற்கான திட்டமிட்ட சதிதானே ஒழிய இது வேற இல்லை. சாதாரணமா எஸ்ஐஆர்னா திருத்தங்கள் வேணும். என்ன திருத்தம் வேணும்? இறந்தவர்களை நீக்க வேண்டும், புதுசாக சேர்க்க வேண்டும், மாறியவர்களை கொண்டு வர வேண்டும். இப்ப நான் ஒரு ஊர்ல கொண்டு வர, நீ மாத்தி கொண்டு வானா எப்படி முடியும்? அது எவ்வளவு நாள் கொண்டு போறது? அவனோட ஓட்டு என்னாச்சு? இதெல்லாம் இருக்குது. ஆகவே இதெல்லாம் முறையாக செய்யாமல் அளவாக இருந்து விட்டு இதை ஒரு பெரிய காரியம் போல் கொண்டு வருவதுதான் எதிர்ப்புகள் வருகிறது. அந்த வகையில எல்லோருக்கும் சிரமம். வெளியூர்ல இருக்கிறவங்க எப்படி பதிய வச்சாங்க? இப்ப நீங்க நீங்க அமெரிக்கால நிகழ்ச்சி நடத்துறீங்க, நீங்க உங்க வீட்டுல குடும்பத்தோட போயிருந்தீங்கன்னா உங்க பதிவை எப்படி பண்ண போறீங்க? எப்படி பண்ணுவீங்க? உங்களை பிஏஓ எப்படி சந்திப்பாரு? என்ன பிரச்சனைகள் என்று எல்லோருக்கும் பிரச்சனை. அப்ப இது போன்ற நிகழ்வுகளை ஒரு சிரம ஏற்கொண்டு செய்யக்கூடிய அளவிற்கு மக்களை ஒரு தள்ளுறாங்க. இது ஒரு மோசமான நிர்வாகம், மோசமான அரசு என்பதற்கு எஸ்ஆர் சிறந்த உதாரணம். வெரி குட். ஆக்சுவலா நம்ம ஏரியாலாம் கொஞ்சம் என்ன பர்பஸ், என்ன ரீசனுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க? அப்படி இருந்ததுன்னா மெயின் ரீசன் என்னவா இருக்குது? ஏன்னா நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, அது மாதிரி விஷயங்கள் இருக்காது. என்ன மாதிரி ரீசனுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க? பர்த் சர்டிஃபிகேட் மூத்தவர்களுக்கு தன்னுடைய எங்க வாப்பாக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கணும், இல்லாம போனா அதை தெரிஞ்சு கொண்டு வரணும், அல்லது பதிவு இருக்கணும். பதிவு கட்டாயம்ங்கிறது சமீப காலத்துல வந்தது. இப்படி நிறைய மேட்டரை கொண்டு வர்றாங்க. இப்போ சுனாமில பல வீடுகள் போயிடுச்சு, பல பேர் போயிட்டாங்க. அப்ப பல பேர் போன பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் வெளியே போய் தங்கி அந்த நாகூர்ல சில்லடி நகரம்ன்ற பகுதியே இல்ல. அந்த பகுதியில கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறந்து போனாங்க. எஞ்சியவர்கள் வேற இடத்துல போய் தங்கியிருக்காங்க. ஊடக போன பிறகு இனத்தை கொண்டு வருவான், ஒன்றும் தெரியாது. படிக்காத மக்கள், அடித்தட்டு மக்கள் அப்ப பாதிக்கத்தான் செய்யும். இது அரசு அவன் வச்சு செய்யணும். பதிவு, பிறந்த பதிவும் கட்டாயம், படிப்பும் கட்டாயம் என்று கொண்டு வந்த பிறகு எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நீங்க ஆதாருக்கு ஒரு கார்டு, ஆதார்ல ஒரு வார்த்தை இருக்குது, இது மனிதனுடைய அடையாள அட்டை அல்லன்றான். ஆதார் முக்கியங்கிறான், ஆனா ஒரு மனிதனுடைய குடியுரிமை கார்டு அல்லன்றான். என்னன்னா போட்டு குழப்பம். அப்படி இருக்கிறது ஆதார் கார்டு கொடுக்குற, ஆதார் கார்டு கொடுத்தா ரேஷன் கார்டை கொண்டு வாங்குறான். ரேஷன் கார்டை எதுக்கு பயன்படுத்துவான்னு மாநில அரசு உத்தரவு போடுது.
ஓட்டுக்கால கொண்டு வரக்கூடாதுங்கிறான். எத்தனை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்து பதிவுக்குள்ளே என் காலம் போகுது. எப்படி பதிவு? முதல்ல நான் பிறந்த நாள் பதிவு வைக்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு பதிய வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை போய் வாங்கணும், ஆதார் கார்டு பதிய வைக்கணும், ஓட்டுக்கு பதிய வைக்கணும், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கார்டுக்கு பதிய வைக்கணும், அப்புறம் இன்கம் டேக்ஸ் கார்டுக்கு பதிய வைக்கணும், அப்புறம் வந்து இதுக்கு பேர் வாகனம் ஓட்டுறது. பதிவு 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 பதிவுலயே மனிதன வாழ்க்கை போகுதுன்னு சொன்னா மனித பயன்பாடு என்னாச்சு? ஒட்டுமொத்தமா ஒரு அடையாள அட்டையை கொடுத்து வைக்க வேண்டியதானே, பிரச்சனை இல்லை. இல்ல வாழ்க்கை ஃபுல்லா பதிவுலே இருப்பானா? ஒரு ரேஷன் கார்டு பதிய வைக்கிறது, இத்தனை கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு இல்ல, எங்கேயா போறது நாட்டுல? ஆமா. இல்ல இப்ப வெளிநாடுகள்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கார்டு தான். நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு ஐடென்டி கார்டு இருக்கும். அவ்வளவுதான் கொடுத்தோம்னா அதை வச்சு ஃபுல் இதையும் ஃபில்அப் பண்ணிடுவோம் தவிர இத்தனை கார்டு இல்லவே இல்லை. அது உண்மையிலே கன்ஃபியூஷன் தான் அது. ஏன்னா அந்த கார்டே அமெரிக்காவில் வந்துச்சு. இருக்கட்டும். இப்போ பேங்க் கார்டு பஸ்ல போகும்போது அதே தட்டிட்டு போயிடுறான் வெளிநாட்டுல. இப்ப அதுக்கு ஒரு கார்டு வாங்கணும் கியூ. இல்ல அது வந்து உண்மையே யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா பெற்றோர்கள் வயதானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. எத்தனை பேருக்கு அந்த படித்த மக்கள் இருக்காங்க இந்தியாவில். அது ரொம்ப வந்து ஒரு குழப்பமான விஷயம் தான். இவ்வளவு கார்டை கொடுத்து இது பண்றது. நம்ம சகோதரர் ஜெயனுதீன் கேட்போம். இப்போ நீங்க வந்து இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ப்ராஃபிட், நிறைய மக்களோட கலந்து பண்றீங்க. இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணீங்களா? நீங்க வந்து கைட் பண்ணீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. அத வந்து நம்ம இது எப்ப ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே இதை வந்து நாங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் வர்றோம். எங்க கூட்டமைப்புல கிட்டத்தட்ட நிர்வாகிகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கத்துல இருக்கிறாங்க. நாம எப்ப இந்த எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பமாச்சோ அப்ப இருந்தே பல்வேறு மக்களுக்கு போன் செய்து என்னென்ன உதவிகள் வேணும், என்னென்ன வேணும் அப்படிங்கறத நாங்க கைட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். நான் அதை தொடர்ந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல மற்ற மாவட்டங்கள்ல வாட்ஸ்அப் மூலமா எல்லாமே தொடர்பு கொண்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப மற்றவர்கள் ஒரு சில குறைகள் சொல்லியிருக்காங்க, வடநாட்டுகள் இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சகோதரர் இன்னொருத்தர் கூட வந்து ஒரு 0.5% பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா என்னுடைய பார்வைக்கு ஒரு சிங்கிள் ஆளு கூட பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு விஷயங்கள் வரல. நம்ம சொந்தக்காரர்கள் போற வர ஊர்கள் மீட்டிங் போற இடங்கள்ல பாதிப்பு இருக்குதா, என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் வர்றோம். அதனால ஏறக்குறைய 99%, 100% எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா யாரும் நான் வெளியில இருக்கிறேன், என்னுடைய பேரை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. இது வந்து நான் வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி வந்ததை வச்சு நான் சொல்றேன். நான் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, இதுல இப்ப நான் என் சொந்த ஊர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போட்டோம். அப்புறம் அந்த செல்லாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் அட்ரஸ் எல்லாம் மாத்தி எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி செஞ்சா அது கரெக்டா முறைப்படி அப்ரூவல் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி எல்லா சொந்தங்களுக்கும் நம்ம கேட்டிருக்கோம், யாரும் பாதிக்கப்படல அப்படிங்கறதுதான் என்னுடைய செய்தியா இருக்குது. அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஃபேக்ட் அப்படிங்கறத நான் ஒத்துக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, வெரி குட். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய கருத்து கணிப்பு, அதாவது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அதாவது ஸ்வீப் பண்ணும், லேண்ட்ஸ்லைடு, டிஎம்கே வந்து 200 சீட்டுக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. சிலது வந்து 120 வருங்கிறாங்க. சில சமயங்கள் வந்து தொங்கு சட்டசபை வந்துடும், யாருக்கும் மெஜாரிட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்த வகையில் உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கும்? இந்த டிஎம்கே அலையன்ஸ் வந்து எத்தனை சீட்டு வாங்கும்? உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க பார்ப்போம். அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. என்னை பொறுத்த அளவுல அதான் இப்ப என்னை பொறுத்தளவுல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, ஒரு 4 முனை போட்டி, 6 முனை போட்டி, 8 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஸ்பாயிலர்ஸ், அடுத்தவன் வந்து கெடுத்து விடு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உள்ளடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சட்டசபை தொகுதி எடுத்தோம்னா ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் வந்து போல் ஆகும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 90,000, 1 லட்சம் ஓட்டுகள் ஒரு வாக்காளர் வாங்கினாருன்னு சொன்னா வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும். மீதி இருக்க அந்த 1 லட்சம், 1,10,000 ஓட்டுகளை வந்து மற்றவர்கள் அவங்க ஆளு கொஞ்சம் பிரிச்சு எடுத்துக்குவாங்க. இதன் அடிப்படையில நான் வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னா, நமது எடப்பாடி பழனிசாமி 10 சொல்லி பழனிசாமி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்திருப்பதின் காரணமாக அவருக்கு ஓட்டுகள் வந்து குறைந்து போவதற்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் உள்ளுக்குள்ள இருக்குது. ஏன்னா நாம எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுக்குரிய அந்த
நிதிகள் தராம இருந்தது, இப்படி பல்வேறு விஷயங்கள் பாதகமா அவங்களுக்கு முடிஞ்சிருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் டிஎம்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வாக்கு பிரிப்பும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இந்த விஜய் ஒரு 10-12% வாக்குகளை 15% வாக்குகளை பிரிச்சு அவரும் ஒரு கோளாறு பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. சீமான் கட்சிக்கு பார்த்தோம்னா ஓட்டு கொஞ்சம் குறைஞ்சு போய் 8% இருந்து ஒரு 4%, 5% வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3-4% அந்த விஜய்க்கே போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா திமுக கூட்டணியில எல்லா கட்சிகளையும் அவர் அரவணைச்சு 20 கட்சியோ 23 கட்சியோ லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க, மத்தவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதனால என்னுடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா எப்படியாவது திமுக ஒரு 150-160 சீட்டுகள் வெற்றி பெற்று அவர்கள் கம்ஃபர்டான ஒரு லெவல்ல ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்கின்ற அந்த ஒரு அடிமனசுல இருக்குது. ஆனா மற்றவர்கள் சொன்னது போல ஓட்டு சதவீதம் 1%, 2% கூடி வரும்போது அது 200 கூட தாண்டலாம், 180, 190 கூட வரலாம். ஆனா ஆட்சி அமைக்க போறது எது எப்படி இருந்தாலும் திமுக மதசார்பற்ற கூட்டணி தான். ஏன்னு சொன்னா இவர்கள் நிர்வாகத்திலே கை தேர்ந்தவர்கள். மற்றவர்கள்லாம் எதிர்த்து நிக்கிறவங்க நான் பெரிய ஆள் ஆகணும், நான் லீடர் ஆகணும், நான் இந்த ஓட்டை பிரிச்சிடலாம், அவருக்கு ஆப்படிக்கணும், இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இது திமுக எப்படியாவது இதை எல்லாத்தையும் சரி பண்ணி அவர்களுக்குரிய சீட்டுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பதுல உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அதனுடன் சேர்த்து ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்க நாம் என்ன செய்யணாக்க இந்த விஜய் ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இது வரைக்கும் அப்படிங்கறத நாம கேட்டு அதை மக்கள் மத்தியில இந்த ஓரிரு நாட்களுக்குள்ள நம்ம கொண்டுட்டு போகணும். அவருக்கு என்ன தலைமைத்துவ தகுதி இருக்குது, எந்த அரசியல் அனுபவம் இல்ல, சொந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா அது மட்டமா இருக்குது. சினிமா என்பதற்காக வேண்டியதான் அப்படியே அப்படி வராது, அதுக்காக மக்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வராங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அவருக்கு ஓட்டு போடுறது தேவையற்ற செயலுங்கிறத நம்ம மக்கள் மத்தியில சொல்லணும். எப்ப பார்த்தாலும் முஸ்லீம்களை மட்டுமே வச்சு சித்தரிச்சு அவர்களை தீவிரவாதிகளாக காட்டுறது அவருடைய ஒரு பழக்கமா இருக்கு. திருப்பரங்குன்ற விஷயத்தை எடுத்துக்கங்க, அது ஒரு கருத்து சொல்லாமையே அப்படியே நடுநிலைமை வச்சுக்கிட்டே போறாரு. எதுக்கு? ஒண்ணு இங்கிட்டு இல்ல ஒண்ணு அங்கிட்டு சொல்லணும்ல, அது சொல்லாம இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகத்துக்கு உரிய சில விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரை மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணாரு, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறாருங்கிறத கேள்விகள்லாம் கேட்கும் போதும் நீங்க முஸ்லிம்கள் எதுக்குப்பா அவர்களுக்கு ஒரு சில முஸ்லிம்கள் பின்னாடி போய் நிக்கிறாங்க, ஏன் நிக்கிறீங்கிறத அதுக்கெல்லாம் நம்ம பல விஷயங்களை கேட்கணும். கேட்டு அங்க போகக்கூடிய அந்த ஓட்டுகளை தடை பண்ணி இங்கிட்டு அந்த ஓட்டுகளை திமுக மதசார்பற்ற கூட்டணி சைடு இன்னும் அதிகமான தொகுதிகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. இன்ஷா அல்லாஹ் லைன்ல இருக்கிறேன், பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். பிரதர் நிசாம், உங்களுடைய இது கணிப்பு? ஏற்கனவே கணிப்பை சொல்லிட்டேன். திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது தெளிவா சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் நம்பர் எத்தனை சீட்? 200 சீட்டுக்கு வந்துடும். அதாவது எதிர்கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்கட்சியாக திமுக கூட்டணியே வரும், காங்கிரஸ் எதிர்கட்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அது திருப்பி ரிப்பீட் பண்ணா அது அவ்வளவுதான், சொல்லியாச்சு. தட்ஸ் குட். ஆல்ரைட், ஸோ பியூட்டிஃபுல். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேருமே ஜிடிஎம்னுடைய பேனல் டிஸ்கஷனில் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பயணிப்போம், நல்ல விஷயங்களுக்காக பேசுவோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் இருவருக்கும் உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல்லையும் டைம் ஒதுக்கி நல்ல விஷயங்களை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக, நம்மளுடைய நேயர்களுக்காக, நம்முடைய சமுதாய மக்களுக்காக கலந்து கொண்டதற்காக இந்த குளோபல் தமிழ் முஸ்லிம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் உங்களுடைய அனைத்து ஹலாலான நாட்டங்களையும் நிறைவேற்றுவானாக. உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு தேர்தல், நல்ல ஒரு நிலையான ஒரு முடிவை எடுப்பதற்காக மதசார்பில் நினைப்பதற்கான முடிவை மக்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். வெரி குட். ஓகே பிரதர், தேங்க்யூ.